நாட்டின் 15வது பொதுத் தேர்தலுக்கு பின்னர் ஒற்றுமை அரசாங்கத்தை அமைக்கும் மாட்சிமை தங்கிய மாமன்னரின் பரிந்துரையை பசாத்து கட்சி தலைவர் முகைதீன் யாசின் தன்னிச்சையாக நிராகரித்திருந்தார் என்றும், பேரரசரின் அப்பரிந்துரை குறித்து முகைதீன் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமலேயே சொந்தமாக முடிவெடுத்து அந்த பரிந்துரையை நிராகரித்ததாகவும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள பசாத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் வான் அமாட் ஃபைசால் வான் அமாட் கமால் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் முடிவெடுப்பதற்கு முன்னர் பேரரசரின் அப்பரிந்துரை குறித்து பெரிகாத்தா நேஷனல் உச்ச மன்றத்துடன் முகைதீன் கலந்து பேசவில்லை என்று பாஸ் மற்றும் பசாத்து கட்சிகளின் மூத்த தலைவர்கள் தம்மிடம் தெரிவித்ததாக மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறியுள்ளார். அதோடு இத்தகைய முடிவு உடனடியாக எடுக்கப்பட்டிருந்தது என்றும், அதுவும் பரிந்துரையை மாமன்னர் முன்வைத்த போதே அவர் முன்னாலேயே அவ்வாறு செய்யப்பட்டிருந்தது என்றும் சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் சயீத் இப்ராஹிமின் போட்காஸ்ட் நேர்காணலில் வான் ஃபைசால் இவ்வாறு தெரிவித்தார். முஹிதீனின் அத்தகைய தன்னிச்சையான முடிவு பர்சாத்து மற்றும் பெரிகாத்தா நேஷனலுக்கு இடையில் உள்ளுக்குள்ளேயே பிளவு ஏற்பட வழிவகுத்ததாகவும், பேரரசரின் பரிந்துரையை உடனடியாக நிராகரிக்காமல் அது குறித்து கலந்து பேச நேரம் எடுத்துக் கொண்டிருக்கலாம் என்றும் வான் ஃபைசால் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.